அது புரியுதா இல்லையா அவருக்கு? இருக்காங்கிறதுனால தான்டா நீ நடமாடிக்கிட்டு இருக்க. நீ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு நான் பழுதில்லாம நீதி கொடுப்பேன்னு சொன்னல. எங்கேயாச்சும் சாம்பல் அள்ளி கொடுத்து சோதிச்சு பார்த்தியா? ஓன் ஜாமியவே இருக்கா இல்லையான்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கிய ஒளிய நான் சொன்ன செயலை நீ செய்யலையே. அப்ப இந்த கேள்வி வராது. அழைச்சி பட்டை கட்டி 30 நாளுக்குள்ள செஞ்சேன். அன்னைக்கு இருந்த வீரியம் இன்னைக்கு இல்ல. அதுக்கு காரணம் நானா? அது காரணம் இடையில கட்டி வச்சதான் கேட்கணும். எவனையும் கட்டி மறிக்க முடியாத நீதி உனக்கு நாள்ல கொடுத்தேன். என் வாசம் வந்ததுக்கு அப்புறம் எவனும் கட்டி மறிச்சு என் பிள்ளைகளை நான் நீதி கொடுத்த பிள்ளைகளை கட்டி மறிக்க முடியாதுங்கிற நீதி என் வாசல்ல இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் என் வாசலுக்கு வந்தியா இல்ல தெரியாம? இந்த கேள்வி ஏன் வருது? உன் ஜாமி ஓ அங்கத்துல ஓ எல்லையில நீ கூப்பிட்ட நேரத்துல வந்துதான் போகுது, வந்துதான் பேசுது. ஆக்ரோஷமா ஆடி ஊரே வந்து ரணகலப்படுத்தி நீ ஆட்டம் பாட்டம் ஆடி வந்தாதான் உன் ஜாமி இருக்குன்னு நம்புவியா? அதுக்கான நேரங்காலம் இருக்குல்ல, அதுக்கு கால நேரம் இருக்குல்ல, உன் ஆண்டவனுக்குன்னு படையல் போட்டு கொண்டாடுற வேலைன்னு இருக்குல்ல, இருக்கு இல்ல? அந்த நேரங்காலம் இன்னும் வரல. நெருங்கிட்டு இருக்கு. கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் வந்து வரல. நான் கேட்கிற கேள்விய பதில விட்டு நீ உனக்கு 1000 சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்ல வரப்ப நான் கேட்கறதுக்கு நீ ஒரு பதில சொல்லி சமாளிச்சா நான் ஏத்துட்டு போக முடியுமா? அப்ப அந்த கால நேரத்துல நீ உன் ஆண்டவனை சோதிச்சு பார்த்து உன் அங்கம் தொடாம நின்று உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நிக்க வச்சா நீ என்னைய கச்சை பிடிச்சி கேட்டான்னு உனக்கு நான் சொன்ன சொல்லு இருக்கா இல்லையா? அப்ப இப்ப நீ கூப்பிட்டு அழைக்கிற நேரம் என் ஜாமி வரலன்னா நீ மண்டிட்டு கண்ணீர் விட்டு கூப்பிடுறான்னு உனக்கு நான் சொன்னேன் சொல்லு இருக்கா இல்லையா? அப்படி 5 அடக்கி ஓ நெத்தி பூர்வத்துல கொண்டாந்து நிறுத்தி நீ மண்டிட்டு ஒரு புத்தி ஒரு யோசனையா கூப்பிடுறா வந்து பேசுவேன்னு சொன்னா இல்லையா? நீ பேசுறதே கூப்பிடுறதே நான் கூப்பிட்டா நீ வருவியா வர மாட்டியான்னு கேட்டா என்னடா அர்த்தம்? 4 செவத்துக்குள்ள நீ கேட்ட கேள்வி இது இருக்குடா, இருக்கு. நானும் சொல்றேன் நீ 4 செவத்துக்குள்ள கேட்கல, உள்ளாரையே நுழைஞ்சே கேட்டேன். 4 செவத்துன்னா ஓ எல்லையில நீ சொல்ற பாரு, அதான் நான் என் இலையில இருந்து சொல்றத 4 செவத்துக்குள்ள இருக்கிறதையும் நான் உடப்பண்டாங்க கேட்டேன். ஓஞ்சாமி மேல ஒன்ன காவாந்து பண்ணி ஓம் பரம்பரையை வாழ வச்சு நல்லது கெட்டது பார்க்குற ஓஞ்சாமிய நீ இருக்கியா இல்லையாங்கிற உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் கேட்கலாமா? கேட்க கூடாது. ஏன் கேட்டேன்னா என்னோட வலியுறுத்தம் தாங்க முடியல. எத்தனை வலியுறுத்தம் இருந்தாலும் எத்தனை அவமான அசிங்கம் வந்தாலும் அத்தனையும் கடந்து வர வந்தாண்டா தூக்கி சுமக்கிறவன். எவ்வளவுதான் அசிங்கம் பண்றது? எல்லாத்தையும் கடந்து வரணும். சொன்ன சொல்லு இன்னைக்கு மாறி போயிட்டு சுகம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எதுவுமே இல்லைன்னு நடுரோட்டில் நிக்கிற பாரு, அப்ப கூட கடந்து வந்து என் ஜாமி நீ இருக்க நீ தான் என்னை பார்க்கணும்னு சொல்றவன் தான்டா தூக்கி சுமக்கிறவன். நீ கேட்ட நேரமெல்லாம் நான் வந்து உட்காந்துட்டேன்னா நீ என்னை என்னானே கவனிக்க மாட்டேன். இவ்வளவு நீதி கொடுத்தா நீ இத்தனை கேள்வி கேட்கிற கேட்டேங்கிற. இவ்வளவு நீதி கொடுத்ததுனாலதான் நான் அப்படியே அமைதியா இருக்கேன். இல்லன்னா என்னைக்கே வேணானே எங்க அப்பா விட்டு எறிஞ்சிட்டு போன மாதிரி என் தாத்தா விட்டு எறிஞ்சிட்டு போன மாதிரி என்னால முடியும். அவன் செஞ்ச தப்ப நீ செய்யக்கூடாதுன்னு உனக்கு நான் வரம் கொடுத்தேன். அதனாலதானே நான் தட்டி வச்சுக்கிட்டே நீ என் அப்பைய விட்டு எறிஞ்ச மாதிரி என் பாட்டை விட்டு எறிஞ்ச மாதிரி விட்டு எறிஞ்ச நீ இருந்த மாதிரி இருக்காம தானே நான் வேணுமே எடுத்தேன். இன்னைக்கு ஊர்ல 2 பேர் என் மூத்த பேராண்டி எல்லாம் அப்படி 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 வேகப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனதுனாலதான் என் அருமை வறுமை தெரியாம போனதுனால தான்டா இன்னைக்கு உன்னைய தொட்டேன். உன்னை தொட்டு உனக்கு நீதி வழங்க தாண்டா நான் வந்தேன். உனக்கு வரம் கொடுத்தது நான்றாப்பா. கால நேரம் வரும்டாப்பா, அதுக்கான செய்தி வரும்டாப்பா. இதே சொல்லு இதே வாசல்ல இதே வாயில இந்த இடத்துல நான் உன்னை உட்கார வச்சு அழைக்கிற காலம் வரும்டாப்பா. அப்ப உன் ஜாமி இருக்கா இல்லையாங்கிற கேள்வி நீ சாகிற வரைக்கும் கேட்க மாட்டேன், புரியுதா? இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்கேன். 3 அம்மாவுக்கு 3 டைம் வந்துட்டேன். அந்த கேள்வி நீயே கேட்பேன்னு பார்த்தேன். நான் கேட்க மாட்டேங்க. நான் சொன்ன சொல்லலாம் நீ என்னைய ஏத்துக்கிட்டு கேள்வி கேட்ப. உனக்கு உள்ளதெல்லாம் நீ வந்துக்கிட்டு நீ என்னைய சோதிக்க வந்து பாட்டா. ஒரு தடவை மணி அடிச்சாலும் மணி அடிச்சது தானே கட்டாயம். அது உன் பரம்பரை நீதியா இருக்கும் பட்சத்துல நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். வேற உன்னைய கட்டி மறிச்சாலும் முடியாது. அதுக்கு சாட்சி அதுக்கு சாட்சி இங்க உட்காந்துருக்க என்னைய தூக்கி சுமக்கிற புள்ள. ஒரு முறை நான் இவனை தூக்கி சுமக்க என் புள்ள பட்ட பாடு 9 வருடம் கழிச்சு அந்த நீதியை நான் கொடுத்தேன். இன்னைக்கு ஊருக்கும் பேருக்கும் நீதி சொல்லுது.
பட்ட அவமானம், வேதனை, துன்பம், துயரம் எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்ல நின்னப்ப கூட என் பிள்ளை என்ன மட்டும்தான் கூப்பிட்டு அழைச்சான். அதனாலதான் இன்னைக்கு 1000 பேத்துக்கு நீதி சொல்ற இடத்துல இருக்கேன். என் சுயநலத்துக்காண்டியோ, என் பிள்ளையோட வேதனை சோதனைக்காண்டியோ என் பிள்ளை என்னைய கூப்பிடல. நீதான் கதி, நீதான் என்னை அடுத்த கடத்துக்கு கொண்டு வர. அதுக்கு நான் எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டேன்? 9 வருட காலம் எடுத்துக்கிட்டேன்டாப்பா. 9 வருட காலம் எடுத்து இதே எல்லையில ஆட்டம் பாட்டம் நடத்தி 68 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டை முப்பாட்டை நீதியை என் பிள்ளைக்கு நான் கொடுத்து அழகும் பார்த்து நீதியும் கொடுத்தேன், அன்னமும் போட்டேன். அப்படி காத்திருக்கணும் தூக்கி சுமக்கிறவன். எல்லாமே எல்லா நேரத்திலையும் அப்படி தூக்கி சுமக்கிற நீதிக்கு போனா கட்டி மறிக்க 1000 பேர் வருவாங்க. ஆனா மண்டிடுறது ஓன் தெய்வத்திட்ட நீ தான் மண்டிடணும். வழி விடுறவன் வழி விட்டுட்டான். இன்னைக்கு கால நேரம் அப்படி இப்படி முன்ன பண்ண இருந்தாலும் உன்னை காக்கிறவன் உசுரோட்டமா இருக்காங்கிற ஒரே காரணத்தினாலதான் நீ எல்லா இடத்துலயும் இந்த உறுப்போட அலைகிற. அதை முதல்ல நினைச்சுக்க. இல்லைன்னா அதுக்கு தகுதி இல்லாதவனா தெரிஞ்சு உன்னையும் விட்டு எறிஞ்சு தூக்கி போட்டுவன் ஜாமி போயிருக்கு. இந்த கேள்வி நீ சாகிற வரைக்கும் இனிமேல் நீ இருக்கியா இல்லையாங்கிற கேள்வி வைக்க கூடாது. கடந்து வர பழகிக்க, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. மணி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தட்டி எழுப்பி விடுற நாள்ல ஒரு ஆள் கூட தட்டி எழுப்பல. நீ மட்டும்தான் வந்து பேசிட்டு இருக்க. நான் பேசிட்டு இருக்கல, நீ பேசிட்டு. நான் யாரா? அவங்களும் சேர்ந்து வரணும்ல. ஒவ்வொருத்தனும் இருக்கிற 1000 புள்ள வந்தாலும் அவன் வீட்டு குலதெய்வமா தானே நான் வந்து நிக்கிறேன். சகல பேரா தானே நான் வந்து நிக்கிறேன். நீ என்னைய பார்த்த இந்த அங்கத்தை பார்த்தவன் நீ அங்கத்துல இருந்து ஓஞ்சாமே ஏன்டா ஏறிட்டு பார்க்கணுங்கிற உணர்வு உனக்கு வரல. வந்தது ஓ வீட்டுக்காரனையா நீ நம்பிக்கை உனக்கு வரல. டேய் பந்தியில இருக்கிற எல்லாம் ஓ அப்பன் பாட்டன் கதையும் சொல்றேன் கேட்டுக்க. மந்திர தந்திரங்களையும் அடக்கியாண்டு ஓலச்சுவடியில இருந்து எடுத்து வச்ச மந்திர தந்திரத்தையும் அவங்களுக்கே உருத்தான மந்திர தந்திரத்தையும் அவன் பாட்டம் பூட்ட மந்திர தந்திரத்தையும் உள்ளடக்கி என்னையும் முன்ன நிறுத்தி என்னையும் காவலுக்கு கூப்பிட்டு என் தாய் மூத்தவளையும் ஓ வீட்டுக்காரியா கூப்பிட்டு அழைச்சு சகல பேரும் வந்து நின்று நீதி சொன்னதையே வேணான்னு விட்டு எறிஞ்சு போன பயிலுங்க. புரியுதா? நான் உடைப்பேன். நீ என்ற கேள்வி கேட்டா நான் உடைச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒன்றும் தெரியாத சொம்ப பயில இங்க உட்காரலடா பாராண்டி. வாசல்ல முத முறை இதே வாசல்ல எனக்கு தெரியாது எனக்கு கேட்காதுன்ட்டு என் பாட்டை முப்பாட்டன் கத்து கொடுத்த மந்திரத்தை வச்சு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு போன பைய தானே நீ. அதை இப்ப உடைக்கிறேன். நீ வந்து 6 மாசம் ஆகுது, இப்ப உடைக்கிறேன். அதையும் முத முறை என் வாசல்ல இவனுக்கு காது கேட்காது என்ன வேணாலும் சொல்லிட்டு போலான்னு சொல்ற பயலு இங்க இந்த கூட்டத்துல எத்தனையோ பேர் உட்காருக்காங்க. எவனையும் எக்காலத்திலையும் விட மாட்டேன். புரியுதா? என் கரைக்குள்ள வந்துட்டா சகலமும் எனக்கு தெரியும். அப்படி உன் சாமி வழி விட்டு நான் கூப்பிடாம இருந்தாலே ஒளிய உன் சாமி வழி விட்டு உனக்கு நீதி கொடுத்து உனக்கு வரம் கொடுத்து உனக்கு வல்லமை கொடுத்து அதை கொண்டு நோக்கி வாடா நான் வந்து பேசுற காலம் வரும். வந்து பேசுவேண்டா சர்வ வல்லமையோட வந்து பேசுவேண்டான்னு சொல்லியும் எடுத்தோம் கவுத்தோம் நான் போனேன் வந்தேன் கூப்பிட்டேன் வரல அப்படின்னா உன் கர்மவனம் இருக்குல்ல என்னைய வேணான்னு விட்டு அழிஞ்சு போன கால நேரம் இருக்குல்ல அப்ப மாட்டேன் செஞ்சதா உனக்கு வருமா வராதா? வரும் வராது வரும். அப்ப அதை கடந்து வரணும்ல. உனக்கு இல்லைன்ட்டானா உன் சாமி பேசாதுன்ட்டானா உனக்கு வல்லமை இல்லைன்னு தெரியாம தான் நீ சாம்ப கொடுக்குற அள்ளி கொடுறா நான் வந்து பேசுறேன்னு சொன்னா நான் வரம் கொடுப்பேன். நீ வழிமுறையை கொண்டு நோக்கணும். நீ வழிமுறையை சரியான வழியில கொண்டு போனக்கிறப்ப நான் வந்து பேசுவேங்கிறது நீதி. அதை முதல்ல புரிஞ்சுக்க, அதை முதல்ல உணர்ந்துக்க. நடக்க வேண்டிய கால நேரங்கள்ல இதெல்லாம் நடக்கும். புரியுதா? சந்தேக பார்வையோட எல்லா இடத்துலயும் நிக்காத. முதல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் எனக்கு வேணும். அது என் தாத்தன் செஞ்சது என் பாட்டன் செஞ்சதெல்லாம் கிடையாது. இருமா என்ன வேணும் சொல்லு. நான் கேட்டேன், இங்க வந்து விட்டுட்டே போயிட்டேன். விட்டுட்டு போயிருக்கேன். அதுக்கு நான் என்ன வழி விடல. அவன் பரம்பரை நீ தானே நான் வழி விட்டுருக்கேன். நான் உடைக்க வேண்டிய காலத்துக்கு உடைக்கிறேன். அது வந்து அதையும் நான் உடைப்பல. அது எனக்கு வேணும். அது நீ காத்திருக்கணும். என் மகா சிவராத்திரி வரைக்கும் காத்திருக்கணும். நீ உன் தடையை எனக்கு போட்டியா? உன் பரம்பரை தடையை நான் வாங்குவேன். வாங்குறப்போ உன் கருமவனை எல்லாம் நான் வைப்பேன். அப்போ உனக்கு நீதி கொடுத்தேன். சரியா? அது வரைக்கும் அன்ன ஆகாரத்துக்கு குறைவு இல்லாமையும் நோய் நொடி சோரம் இல்லாமையும் மருத்துவ செலவு இல்லாமையும் உன் தெய்வம் உன்கிட்ட பேசாம நீ இந்த வாசலுக்கு வந்தப்போ பேசினது பேசாம ஆடினது ஆடாம கட்டி மறிக்கப்பட்டு வந்த அதெல்லாம் நான் கட்டை உடைச்சு ஒன்னொன்னா கொண்டு வந்துருக்கேன்.
கால நேரம் வரும் உன் தடையை வாங்குவேன், தடையை வாங்கிட்டு நீதி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த சொல்கிறதுக்கு நீ யோசனை பண்ணி என் வாசல முடிக்கணும். புரியுதா? புடி. இன்னமும் சந்தேகத்தோடயே வாழாத. புடி. நான் கேளு. என்னடா பேராண்டி வேணும்? நீ கேளு. சரி கணபதி யார்கிட்ட பேசிட்டு தெரியாம இப்போவும் பேசுறடா பேராண்டி. வரம் கொடுக்குற நானு என் 10 பிள்ளையில என்ன வல்லமையோட உட்காந்து வந்து எனக்கு வேணும்டா குடுறான்னு கேட்டா கொடுத்துருவேன். நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு நீ தலைகீழா நின்னாலும் நான் கொடுக்க மாட்டேன். வேற எந்த வாசலுக்கு போனாலும் நீ எடுக்க முடியாது. புரியுதா? காட்டுக்குள்ள கிடக்கிறது அங்கே தான்டா கிடக்கணும். நீ கேட்ட கேள்விக்கே நான் பதில் சொல்லிருக்கேன். இப்ப வந்து என் பேத்திய விட்டு வேற நீ கேக்குறியாடா? இல்ல காட்டுக்குள்ளார இருக்க நான் கோழி இருக்கணும், அதுக்கு ரெடியா இருக்கணும். கால நேரம் வரணும்ல. நீ நினைச்ச நேரம்லாம் நீ கொடுப்ப. ஓ இஷ்டத்துக்கு கொடுப்ப. ஓ கரும்பு நேரம் வச்சுக்கிட்டு கொடுப்ப. நீ எல்லாம் செஞ்சு விட்டு ஆட்டம் கட்டி ஆடிக்கிட்டு வந்து கொடுப்ப. நான் வாங்கிக்கணுமாடா? நான் எச்ச சோறு திங்கட்டுமாடா? நான் திங்கட்டுமா? நீ போடுற நேரம்லாம் நான் சோறு திங்கட்டுமா? நான் பசியும் பட்டினியுமா காலகாலமா கிடந்தேன். அப்ப பல விதத்துல உணர்த்தினேன். அப்புறம் எங்க போனீங்க? அப்பெல்லாம் எங்க போனீங்க? எத்தனை சோரம் காட்டினேன் இந்த குடும்பத்துக்கு. எத்தனை வேதனை காட்டினேன். உசுரையும் எடுத்தேன், மருத்துவ செலவையும் கொடுத்தேன். இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கியும் விட்டேன். நட்ட நடு ஆத்துல கொண்டு விடுற மாதிரியும் விட்டேன். சொப்பனத்துல மீண்டும் தட்டி எழுப்பி பேசினேன். நான் பேசாத நாள் இல்லை. உன் வாசலுக்கு நான் வந்து காவ காக்காத நாள் இல்லை. உனக்கு நல்லது கட்டது நான் தட்டி எழுப்பி சேர்த்து சொல்லாத நாள் இல்லை. அவ்வளவு தாண்டி இப்ப வந்து நான் அறுக்கணும், நீ ஏத்துக்கடான்னு கேட்டா நீ வந்து கேட்டோன்னா நான் கேட்டு வாங்கிக்கணுமாடா? என் கார்த்திகை மாதம் வரைக்கும் போறோம். புரியுதா? அப்ப நான் உனக்கு தட்டி எழுப்பி சொல்லுவேன். அதுவே இறுதியானது, உறுதியானது. அப்ப காலம் தாழ்த்தாம எத்தனை தடை வந்தாலும் என்னை தேடி வந்துடணும். புரியுதா? யாரடா மாட்டிக்கிறேன்னு சொல்ற? யாரையும் மாட்டிக்க எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லிட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா? வேற என்ன வேணும்? இல்ல அந்த இடத்துல ஒண்ணு வைக்கணும், அந்த இடத்துல ஒண்ணு வச்சு முதல்ல அன்னம் போடுறதுக்கு கால நேரம் வரதை நான் குறிச்சு கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப கொடுக்க வேண்டிய என் காவு எனக்கு வரட்டும், என் படையல் எனக்கு வரட்டும், என் அன்னம் எனக்கு வரட்டும். அப்புறம் அடுத்தது கேட்போம். சரியா? ஒட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிறீங்க. வந்ததோருக்கு நான் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி செஞ்சிடறேன். உனக்கு அங்க கெடாவும் கொடுக்கணும், இங்க காட்டுல இருக்கிற அழுது கோழியும் கொடுத்துட்றேன். அதை நீ அன்னம் போடுறது அது உன் விருப்பம். அது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் கடந்து போய் கொடுக்குறேன். கொடுத்துக்க, அதை நான் ஏற்றுக்குவேன். சரியா? அப்ப கொடுக்குறப்ப ஒரு கழகம் நடத்துவேன். அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் வாங்கிட மாட்டேன். வேணாம். நீ கேள்வி கேட்டீங்கள, நான் எல்லாத்தையும் உடைக்கிறேன். நீ கொடுக்குறப்ப நான் கழகம் நடத்துவேன். அந்த கழகத்துல இருந்து நானே உன்னை மீட்டு எடுப்பேன். கழகத்துல இருந்து ஒரு நன்மையை கொடுப்பேன். அந்த நன்மையில இருந்து ஒரு ஜாமியை கொடுப்பேன். அப்பையில இருந்து தொடர்ந்து செஞ்சுக்க போதுமா? அதுக்கப்புறம் நான் வழி கொடுப்பேன். உடனே கொடுக்க மாட்டேன். சரி, எனக்கு அந்த அடிக்கிறது தான் எனக்கு பொழப்பா. உனக்கு அந்த பொழப்பு வேணும்னு நீ ஏன் ஆசைப்பட்ட? என் வாசலுக்கு வந்தப்ப ஏன்டா ஆசைப்பட்ட? கூப்பிட்டு நீ அடிக்கிறது, ஓட்டுறது, உடைக்கிறது, இதுதான் உன் பொழப்புடா, இதுதான் உன் நீதி, இதுதான் உன் தலையெழுத்து அப்படி நான் சொன்னா? நீ ஏன்டா கேட்டு வந்த? என் மந்திரமாய என் தந்திரம் எல்லாம் கூப்பிட்டு என் அப்பன் மாட்டேன் கூப்பிட்டு அழைச்சதை நான் கூப்பிட்டு அழைக்கிறப்ப எல்லா பயிலும் வந்து ஒன்று சேர்ந்து நின்று நான் கூப்பிட்டு அழைச்சதுக்கு எல்லாரும் சகல பேர் வந்து நிற்கணும். என் சொல்லு நிற்கணும். நான் கொடுக்குற சாம்பை நிற்கணும். நான் நல்லதுக்கும் போவேன் கெட்டதுக்கும் போவேன்னு வந்து நீ என்கிட்ட கேட்டீல. எல்லாத்துக்கும் நான் விட கொடுக்கணுமா? உடனே நீ தானே கேட்ட. நான் சொன்னா வீட்டுல உட்காந்துருக்கேன். அடிக்கிற பொழப்பு எனக்கு வேணும். நீ வச்சியா கோரிக்கை? நான் வச்சேன். அப்ப நான் கேட்டாத நீ கேட்காத கொடுத்து உனக்கு தெரியாத அப்பவும் என்கிட்ட தான் வந்து கேட்க. எது கேட்டியோ அதை நான் கொடுக்க வழி விட்டேன். இது வேண்டான்னு கேட்டாலும் அதுக்கும் உன்கிட்ட தான் வாய்ப்பு கொடுப்பேன். வாய்ப்பும் ஒண்ணுது, முயற்சியும் ஒண்ணுது, முடிவு மட்டும்தான் என்னது. அது வேணும். சொல்லிட்டேனே, சொல்லி வந்துட்டேனே. போய் அன்னத்தை போடுறதெல்லாம் போட்டுவோம். சரியா? அதான் அது காட்டுக்கு கேட்டுக்க. இதை போய் இந்த கனியை போய் காட்டுல இருக்கிற இடத்துல வச்சு எடுத்துட்டு போ. எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியலையே.
அப்படி சனி மூலையில உன் பூமியில சனி மூலையில ஆதி முறைப்படி கையெடுத்து வணங்கி வந்து படையல் போட்டு எனக்கு வருஷத்துல ஒரு தடவை எனக்கு எனக்கு காவை கொடுத்து எனக்கு இரவு பூஜை நடத்தி எனக்கு நல்லது கெட்டது வந்த வேலையும் உண்டு. சரியா? காலப்போக்கில் அது இரவு பூஜை மாறி காவு பூஜை மட்டும் கொடுத்து உன் பாட்டை முப்பாட்டை காலத்துல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். சரியா? டேய் சொல்லி வர்றது கேட்டுக்க. காலப்போக்கில் என் பிள்ளைய அந்த வழிபாட்டு முறையை மாற்றிக்கிட்டதும் உண்டு. சரியா? இன்று எனக்கு என் பாட்டை முப்பாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போனான். நான் கையெடுத்து வணங்க போகிறேன். எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடு. நான் கூப்பிட்டாளதுக்கு வந்து பேசு அப்படின்னு இன்னைக்கு நீ என் பிள்ளைய கொண்டு நோக்கின வழிபாடு முறைகள் இன்று தற்காலிகமாக தடைப்பட்டு நிற்கிது. என் கனி அங்கே போகும். என் கனி அங்கே போகட்டும். சரியா? என் சாம்பலம் சனி மூலையில உன்னோட பூமி வெள்ளாமை விளையாடுற இடத்துல இருக்குது. அங்கே போய்க்க. அது நான் வாங்கின வயலில் போடணுமா இல்லை எனக்கு ஆதிகால இடத்துலயே கொடுத்து? ஆதி இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். சரி. சரியா? இன்று நீ வாங்கின இடத்துக்கு நான் இன்னும் வரல. சரியா? நீ ஆதியிலிருந்து மாற்றி அமைக்கிறா இருந்தாலும் அதுக்கும் நான் காலம் எடுப்பேன். சரியா? இருந்தாலும் அது உத்தமம் கிடையாது. அது அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லி போட்டா தெரியல. சரியா? அப்போ அதுக்கு நான் 48 நாள் மண்டல வரத கொடுப்பேன். அதை செஞ்சு வரியா? கட்டி எழுப்பி இடத்த நானே உனக்கே உணவு கட்டி எழுப்பி காட்டிடுறேன். 48 நாள் என் கனி அங்கமா நான் உன் வீட்டுக்கு கொடுப்பேன். சரியா? ஒரு நேரம் ஒரு சந்தி விரதம் இருந்து 48 நாளும் சுத்தவட்டமா எனக்கு தீட்டு கிடக்க ஆகாது. எனக்கு ரொம்ப சுத்தவட்டமா இருக்கணும். முதல் 21 நாள் வந்து நான் வருவேன். சரியா? உன் கட்டுமனைக்கில் நான் வந்து கட்டி எழுப்புறப்ப உன்னோட அனுதின கோரிக்கை 48 நாள் என் ஆதி முறைப்படி நான் வணங்கி வந்த என் பாட்டை முப்பாட்டை வணங்கி வந்த எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு காட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும்தான் உன் கோரிக்கையாக இருக்கணும். சரியா? 48 நாள் முடியறதுக்குள்ள கட்டி எழுப்பி எல்லையை காட்டிடுவேன். சரியா? முடிஞ்ச ஜோருக்கு நீ போய் அங்கே செய்ய வேண்டிய செய்யணும். திருப்பி என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு அங்கே போகட்டுமா வேணாமான்னு கேட்டால் அடியோடு எடுத்துருவேன். சத்தியம். போதுமா? இந்த வரத்தை யார் மேற்கொள்றது? கேள்வி அவகப்பா. நீ அதுக்கு என்னடா உள்ள வர்ற? நீ போய் கேளு மாட்டிக்குவேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டிய தாய. இப்போ மட்டும் நீ என்ன முன்ன வர்ற? அது வந்தா அவங்க தாங்க மாட்டாங்க. இருக்கிற ஆள் ஒரு ஆளே போதும். தாங்க மாட்டாங்கங்கிறது உனக்கு தெரியுது. அப்புறம் எப்போதும் கொண்டு நோக்கணும், நான் படையல் போடணும், நான் நல்லது கட்ட பார்க்கணுங்கிற கேள்வி மட்டும் ரொம்ப தைரியமாக வந்து கேட்குற. நீ தாங்கிடுவியா? தாங்க மாட்டேன். உனக்கு அந்த வல்லமை இருக்குன்னு யார் சொன்னா? முடியாது. தாங்குவியா? தாங்க முடியாது. எல்லையை காட்டி கொடுத்ததுக்கப்புறம் பூஜை போட போனீங்கன்னா 9 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். தெரியுமா? என்ன ஆக்ரோஷமா என்ன வீரியங்கிறது அப்போ காட்டுவேன். பார்த்துக்கிறியா? இது என் அங்கம். திருப்பி சொல்கிறேன், அது என் அங்கம். நான் வர்றேன் உசுரோட்டமாக உசுரோடு வர்றேன். என்னை கொண்டு நோக்கி வா. 48 நாள் என்ன வேணுங்கிறத டக்கு டக்குன்னு கேட்கணும். வாய்ப்பு கம்மி. நல்லா கேட்டுக்க. உனக்கு கேட்கணும். என்ன நெய் நெய் ஐயா போலாம். கீர்த்தி மாதிரி காட்டுது.